டோபி ஒரு ஏழை குட்டி நாய். ஒவ்வொரு நாளும் காலையில் கடற்கரையை சுத்தம் செய்தான். பணத்துக்காக இல்ல, இயற்கைக்காக. மற்றவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள், சிரித்தார்கள். அவன் நண்பர்கள் கேலி செய்து குப்பையையும் எறிந்தார்கள் தொந்தரவு செய்ய. ஆனால் டோபி ஒருபோதும் கைவிடவில்லை. அவன் தொடர்ந்து சுத்தம் செய்தான். மணலை துடைத்து கடற்கரையை அழகாக மாற்றினான். முடிந்த பின் ஒவ்வொரு குப்பையையும் சேர்த்து அது நல்லா கட்டி டஸ்ட்பினில் போட்டான். ஆனால் அடுத்த நாள் எல்லாம் மாறிவிட்டது. கனமழை பெய்தது. மின்னல் கடற்கரையை தாக்கியது. புயல் அடங்கிய போது டோபி டஸ்ட்பினை பார்த்தான். அது உடைந்து பிளந்து துளைகளால் நிரம்பியது. அவன் மனம் உடைந்தது. அவனுடைய உழைப்பும் அலைகளால் சென்றது. ஒரு கணம் தளர்ந்தான். ஆனால் அந்த கணம் மட்டுமே, ஏனெனில் கைவிடுவது அவன் இயல்பல்ல. அவன் ஒரு சிறிய வாளியை எடுத்துக்கொண்டு ஈரமான மணலை தோண்டி வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அங்கு தன் சிறிய கைகளால் அவன் அந்த மணலை வடிவமைத்தான். அழகான மண்பானையாக மாற்றினான். புதிய டஸ்ட்பின் டோபி தானே செய்தது. அடுத்த நாள் காலை அதை பெருமையாக கடற்கரையில் வைத்தான். மக்கள் அதன் அழகில் ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவருக்கொருவர் குப்பையை அதில் போட்டனர். சிறிது நேரத்துல முழு கடற்கரையும் பின்தொடர்ந்தது. டோபியின் நண்பர்களும் நின்றனர் ஆச்சரியத்துடன். பெருமளவு மக்கள் கைத்தட்டினர். டோபியின் கண்களில் மகிழ்ச்சி வழிந்தது. அந்த நாளில் அவன் செய்த நற்பணி அவரை சுற்றி அனைவரையும் ஊக்குவித்தது.